குமர குருபரர் இங்க வந்துட்டாங்க. என்னை சொல்றாரு, குமர குருபரரும் அருமை தாயுமானரும் அருணகிரிநாதரும் அருட்ஜோதி வள்ளலும் கருணை கடல் பெருகி காதலினால் உருகி தக்க திம்மி தக்க சூடு தக்கத்தி நட போயிட்டே இருக்கு. நான் ஒரு சேட்டைக்கு எப்பவுமே என்ன பண்ணேன், தந்தைக்கு மந்திரத்தை சாற்றி பொருள் உரைத்த முந்து தமிழ் சக்தி மகன் முருகன் வந்தான், பல் முளைக்கு முன்னே எனக்கு கவிதை தந்தான், கந்தன் வந்தான் கவிதை தந்தான். ஆனா பெரியவங்க வச்சுக்கிட்டாங்கப்பா, நம்ம என்ன சொல்ல முடியும்? பெரியவங்க யார் யாருன்னு கேட்டேன். குமரகுருபரர் தான். குமரகுருபரர் அவர் வச்சதுதான் முதல் படைவீடு திருப்பரங்குன்றங்கிறது. பெரிய முருக புத்தர் இல்லைங்களா, அதனால முதல் படைவீடு அவரே மாத்துறாரா? அவர்தான் முதல் படைவீடு திருப்பரங்குன்றம் சொன்னது. தன்னாரும் மரகதப்பூ மேனியை தென்றலிலே தாலாட்டும் சீமாட்டி வருகவே, தடங்கண்கள் இமையாது உன் தனையனாம் குமர குருபரன் எனை காத்தருள் தவத்தின் தவ பயனே, மீனாட்சி வருகவே வருகவே. அன்னைக்கு ஒன்று சும்மா கேட்கிறாரு சிவபெருமான், டேய் இன்னொரு முறை சொல்றான், இந்த காதலி சொல்றாப்பா மகன். அதான் அருணகிரி சரியா சொல்லி வச்சார். அருணகிரி படம் சொல்லுங்க. சிவனார் மனம் குளிர உபதேசம் இரு இரு செவி மீது பகர் செய் குருநாதா. அருணகிரி விராலிமலை வாடாங்கிறார். அகட்டு முருகா வர்றாரு. முடி இப்படித்தான் இருக்கு, தாடி இப்படிதான் இருக்கு. அங்க வர்றாரு. வரும்போது விராலிமலை திருச்சி வரைக்கும் வந்துடுறாரு. ரூட் தெரியல. சாமி விராலிமலை எங்கன்னு கேட்டல, அதான் அம்புல காட்டுறாரு. போயிட்டு வா சாமி. முருகா முருகா ரொம்ப நன்றி ஐயாங்கிறார். வந்தது ஞானம். அப்படி கூப்பிட்டு வந்த பெருமை இருக்கு. இப்போ ஒரு இஸ்லாமிய முருக பக்தரா திருப்பரங்குன்ற இஷ்யூவை எப்படி பாக்குறீங்க? முதற் படை வீடு பழனி திரு ஆவினன்குடி, 2 திருவேரகம் சுவாமி மலை, 3 திருச்சிரலைவாய் இது திருச்செந்தூர், 4வது திருப்பரங்குன்றம், 5வது திருத்தணிகை, 6வது பழமுதிர்ச்சி நம்ம நாட்டில் இல்லை அப்படின்னு. அது சரி, அப்போ 4ஆம் படை வீடு தானே திருப்பரங்குன்றம், முதற் படை வீடுங்கிறீங்களே, எல்லாம் சொல்றாங்களே. சரி, அவர் வாரியார் சைதா ராஜா முகமது. ஆனால் பெரியவங்க வச்சுக்கிட்டாங்கப்பா, நம்ம என்ன சொல்ல முடியும்? பெரியவங்க யார் யாருன்னு கேட்டேன். குமரகுருபரர் தான். முதற் படை வீடு திரு ஆவினன்குடி, நியாயமா பார்த்தா. 2வது பார்த்தா திருவேரங்க சாமி மலை, 3வது திருச்சியரலைவாய் திருச்செந்தூர், 4வது திருப்பரங்குன்றம், 5வது ஆமா 5வது. அப்ப குமரகுருபரருக்கு முன்னாடியே இந்த வழக்கம் உருவாகுது. இது வந்துருச்சு முதற் படை நக்கீரை காலத்துல. அது குமரகுரு காலத்துல முதல் படை வீடு வந்துருச்சு. குமரகுரு பாடல்கள் ரொம்ப ஸ்லாகித் பாடல்கள் அது கண்டினியூ பண்ணிட்டு அப்படி போகும். ஓகே, குமரகுருபரர் சாமானியப்பட்டவர்கள. மீனாட்சி அம்மன் பிள்ளை தமிழ் பாடினார்ல, தாய்ப்பால் கொடுத்தாள் பராசக்தி தனி கருணை, தமிழ் பால் கொடுத்தான் தமிழ் முருகன். இந்த பெருமை முருகனுக்கு தான் இருக்கு. தமிழ் முருகல் வாய்ப்பால் யான் பாடும் பைந்தமிழில் பாடத் தொடங்குகிறேன், ஆடும் மயில் வேலன் அருள். தந்தைக்கு மந்திரத்தை சாற்றி பொருள் உரைத்த முந்து தமிழ் சக்தி மகன் முருகன் வந்தான், பல் முளைக்கு முன்னே எனக்கு கவிதை தந்தான், கந்தன் வந்தான் கவிதை தந்தான். அப்படி மீனாட்சி மேல பாடியிருக்கார்.
முருகமலை படம் தத்தி திருமுகள் அந்த மாதிரி அது அருணகிரி பாடினது. அருணகிரி பாடினது. ஓகே. அப்படியா? வண்டார் குளர்கண்ணி மலையத்துவஜன் பெற்ற மாமுதுரை இளங்குயிலே வருகவே, கண்டார்தம் கண்ணுக்கும் காணார்தம் நெஞ்சுக்கும் களிப்பாகும் இளமையிலே மீனாட்சி வருகவே வருகவே. தன்னாரும் மரகத பூ மேனியை தென்றலிலே தாலாட்டும் சீமாட்டி வருகவே. தடங்கண்கள் இமையாது உன் தனையனாம் குமர குருபரன் எனை காத்தருள் தவத்தின் தவ பயனே மீனாட்சி வருகவே வருகவே. அருணகிரி காலகட்டம் இது. அதை கொஞ்சம் பாருங்க. மதுரை அரசாளும் மீனாட்சி. நான் பண்ணது காப்பிராகம். ஓகே ஓகே. இல்லைங்களா ஐயா? இது ஒரு செய்தியை சொல்றேன் அப்புறம் சொல்றேன். சொல்லுங்க. சொல்லிடவா? சொல்லுங்க. நான் என் நண்பர் மம்மது முதலாக தமிழிசை டெமோ பண்ண போறோம். 2000 வருஷம் டிசம்பர் மாதம் கடைசியில் எங்கன்னா பாளையங்கோட்டை சைவ திருச்சபையில். யார் தலைமை தாங்கினதுன்னா சீசு மணி பிள்ளைன்னு சொல்லி மம்மது ஐயாவுடைய ஆசான வாத்தியார் கிடையாது. அவர் தபால் அலுவலகத்தில் ஒரு தலைமை குமாசாவாக இருந்தவர். ஆனால் பெரிய மண்டை, இலக்கியத்தில் பெரிய மண்டை. சிவஞான மாபாடியம் மெய்கண்டாருடைய சிவஞான மாபாடியத்துக்கு உரை எழுதினவர். பெரிய பெரிய கல்லூரி பேராசிரியர் பூரா தமிழ் பேராசிரியர் கை கட்டி நிற்பாங்க. ஐயா அது என்னய்யா, ஐயா அது என்னய்யா, ஐயா இது அது அப்படிம்பார். அவ்வளோ மண்டை. அதாவது எல்லாருமே பேராசிரியர் ஆக முடியாது. வெவ்வேறு துறைக்கு போயிடுவாங்க. அது மாதிரி வந்தவன் தான் நான், தொலைபேசி துறையில். அப்போ நானும் மம்மதையா போகிறோம். அவர் பார்க்குறாரு. வா மம்மது வாப்பா உட்காருனார். யார் இவர்? ராஜா முகமதுன்னு சொன்ன அவரா? ஆமாங்கய்யா. அப்படிங்கும்போது காப்பி கொடுமா அப்படிங்கிறார் மனைவியை பார்த்து. அந்த அம்மா கொடுக்குறாங்க. சாப்பிட்டோம். பரமசிவம் இப்படி நிற்கிறார். தமிழகத்திலே பெரிய மண்டை, அறிவுஜீவி, தமிழ் பண்டிட்டு, பண்பாட்டு ஆளுமை. ஆமா, பண்பாட்டு அறிஞர் இப்படி நிற்கிறார். ஐயா நான் பார்க்குறேன். தோப்பாவே கையை கட்டி குனிஞ்சு நிற்கிறாருன்னா பெரிய மண்டை தாண்டா அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன எல்லாம் தயாராக இருக்கா? இங்கே அந்த பாளையங்கோட்டை சைவ திருச்சபையில் நிகழ்ச்சி ஏற்பாடு. எல்லாம் சரியா இருக்கா? சரியா இருக்குங்கய்யா. புறப்படலாமா? புறப்படலாம் ஐயா அப்படின்னாரு. மனைவி விபூதி தட்டு எட்டி பார்த்தேன். உள்ள முருகன் 12 கையோட இருந்தான். சரி சரி சரி, வீர செய்வ போல இருக்கு, வீர செய்வ புள்ள மகன் தெரிஞ்சுக்கிட்டு விபூதியை அவர் இப்படி எடுத்து இப்படின்னார். நான் என்ன பண்ணேன், எனக்கு கொடுங்கம்மான்னு. அந்த அம்மா முஸ்லீம் தெரிஞ்சுக்கிட்டு கொடுக்க தயங்குறாங்க. கொடுக்கலாமா வேணாமான்னு இப்படி கேட்குறாருல, குடுமா அப்படின்னார். மனைவி கிடுக்குன்னு ஆடுறாங்க, நீட்டாங்க. நான் விபூதி இப்படி எடுத்து இப்படிதான் எடுக்கணும். விபூதியை எடுத்து இப்படி பரப்பி இந்த நெத்தியில இருந்த நெத்திக்கு அப்படி ஓம் சிவாய நமக, ஓம் சிவய நம என்னம சிவ சிவய நவய நம சி நம்ம சிவய ஓம் அடிக்கிறேன். ஏன் இப்படி சொல்றேன்னு அப்புறம் சொல்றேன். வாரியார் சொன்னது. பஞ்சாட்சரத்தை எடுத்து பஞ்சாட்சரம் சொல்லி அடிக்கிறது. அப்புறம் இந்த கதையை அப்புறம் சொல்றேன். நான் இப்படி பார்க்குறாரு. என்ன பார்க்குறீங்க அப்படின்னு. முத்துராமலிங்க தேவரை பார்த்த மாதிரி இருக்குன்னார். என்ன சொன்னாரு? பேசியிருக்கீங்களா அப்படின்னு. பார்த்துருக்கீங்களான்னு. பக்கத்தில் உட்காந்து பேசியிருக்கேன்னாரு. தெரிஞ்சுக்கணும்டா. அப்போ எனக்கு ஒரு ஆர்வம். அப்புறம் சைவ திருச்சபைக்கு போயிட்டோம். போய் உட்கார்ந்த உடனே மம்மது சொன்னார், காந்தாரப்பன்கிற பேரில் இப்போ ராஜா முகமது பாடுவார். ஏறும் துத்தமும் வளரியும் நீங்க சாரும் காந்தார பண்ணி செய்வாத.
அதாவது கோடிப்பாலை, கோடிப்பாலைன்னா கரகர பிரியா. தமிழ் இசையில கோடிப்பாலை, கர்நாடக சங்கீத இசையில கரகர பிரியா. ஏறும்போது துத்தம் வராதான், ஏறும் துத்தம் விளறியும்னா தா வராதான். சக மப நீசா சனிதப மகரிசா. இந்த காந்தார படம் யார் யார் என்ன பாடியிருக்காங்க? முதல்ல ஞானசம்பந்தர். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே நமச்சிவாயவே. ஏ நமச்சிவாயவே. சக பம மக கரிரிச சனி நித பம மக கரிரிச. இதான் காந்தாரப்பன். அவர் மட்டும்தான் பண்ணாரு, அப்பர் பாடலையா? மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிழவேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே. அவர் மட்டுமா பண்ணாரு? பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா எத்தாள் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துள் உன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் அத்தா உனக்கு ஆயினி அல்லேன் எனலாமே எனலாமே எனலாமே. சுந்தரமூர்த்தி நாயனார் என்று எப்படி பாடினரோ. சுத்தானந்த பாடியார் பாட்டு. அவங்க பேத்தியை கூட வேலை பார்த்தாங்க. எப்படி பாடினரோ அடியார் அப்படி பாட நான் ஆசை கொண்டேன் சிவமே எப்படி பாடினரோ. அனுபலை பாரு, இது பல்லவி. அப்பரும் சுந்தரரும் ஆளுடை பிள்ளையும் அருள்மணி வாசகனும் பொருள் உணர்ந்து உனையே எப்படி பாடினரோ. அனுபலை பாடிட்டு சரண வர்றேன். குருமுனி சங்கரரும் ராஜா முகமது நிப்பாட்டு பாட்டு என்ன? ஐயா 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 என்னையான்னார். குருமுனி சங்கரர் தமிழ் பாடல் பாடல். யார் சொன்னது? ஐயா பேர் சொல்ல தோப்பா. ஐயா ஐயா என்னையா? குருமுனி சங்கரர் தமிழ் பாடல் பாடல். மம்மது என்ன சொன்னார்? ஐயா சுத்தானந்த பாரதியார் பாட்டியா சொல்றார். சீசு மணிப்புள்ள சுப்பிரமணிய பாரதியார் பாட்டா இருந்தா சுத்தானந்த பாரதியார் பாட்டா இருந்தா ஐயா தவறு தவறு தானே. கப்சிப்பு ஒரு நிமிடம் நான் தொட்டுட்டேன். குமர குருபர் தானே பாடல? ஏ குருமுனி சங்கரர் தானே பாடல? குமர குருபர் பாடியிருக்காருல்ல. குமர குருபரரும் அருமை தாயும் ஆனரும் வந்துட்டான். குமர குருபர் இங்க வந்துட்டான். என்னை சொல்றான்ட்டான். குமர குருபரரும் அருமை தாயும் ஆனரும் அருணகிரிநாதரும் அருட்ஜோதி வள்ளலும் கருணை கடல் பெருகி காதலினால் உருகி தக்க திம்மி தக்க ஜூனு தக்கத்தி நட போயிட்டே இருக்கு. நான் ஒரு சேட்டைக்கு எப்பவுமே என்ன பண்ணேன், வள்ளலார் மேல ரொம்ப ஈடுபாடு, பயங்கர ஈடுபாடு எனக்கு வள்ளலார் மேல. அவர் பாட்டை இதே ராகத்துல நட போயிட்டே இருக்கு. மிருதங்க நட போயிட்டே இருக்கு. தக்க திமி தக்க ஜூனு தக்க திமி. அவர் பாட்ட ஒண்ணு அப்படி தொகைற மாதிரி பாடுறேன். அப்பா நான்
வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். ஆருயிர்கட்கெல்லாம் நான் அன்பு செய்திடுதல் வேண்டும். எப்பாரும் எங்கனும் நான் சென்று எந்தை உனதருட்புகளை இயம்பிடுதல் வேண்டும். தப்பேதும் நான் செய்தால் நீ பொறுத்தல் வேண்டும். தலைவானின் தயவினை வேண்டினனே. துறேன் பாட்டை மறுபடியும் பாட பார்க்கிறேன். மம்மது சீட்டு கொடுத்தார். தயவு பண்ணி அற்பா பாடிடாதீங்க. ஓ சரி பார்த்தேன். அது தொடங்க ஆரம்பிச்சேன். எப்பாரும் எப்பரமும் அப்படி ஆரம்பிச்சேன். அப்படி பாடிக்கிட்டேன். பண்ணி பாட தொட்டுட்டேன். அருட்ஜோதி வள்ளலும் கருணை கடல் பெருகி காதலினால் உருகி கனித்தமிழ் சொல்லினால் இனிதுணை அனுதினம் எப்படி பாடினரோ எப்படி பாடினரோ எப்படி பாடினரோ. பாடவும் எல்லாம் கைதட்டினாங்க. அப்ப எனக்கு குமரகுருவே இங்க வந்துட்டேன் என் பேர சொல்றா. சரி சரி சரி. ஏன்னா தயங்குற அது சொல்ல ஒன்று மூச்சு விடலாம் அவரு. அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் முகமது பாய் கேட்கிறார், பாய் குருமுனி சங்கரர்னா யாரு பாய்? அதுன்னு எனக்கு தெரியல பாவா. தெரிஞ்சா தானே சொல்ல முடியும். எல்லாம் தெரிஞ்சவனா? எனக்கு எல்லாம் தெரியும் நான் சொல்ல முடியுமா? ஒரு முறை வாரியார்கிட்ட போய் சொல்றேன். வாரியார்கிட்ட சொல்றேன், ஐயா உங்களுக்கு முருகனை பத்தி எல்லாம் தெரியும் இல்லையா? இல்ல ராஜா முகமது. இல்லப்பா ராஜா முகமது, ஞானம்தான் உருவாகிய நாயகன் இயல்பினை நானும் நீயும் இசைத்துவோம் என்றால் அக்கெளிதோ. நீ நான் பேசி அகரகாரியமாடா. மோனம் தீர்க்கலாம் முனிவரும் தேற்றிலர். மோன நிலை கண்ண முடினா அவனுக்கு வெட்டவெளி தெரியும், நமக்கு அது வராது. முனிவரும் தேற்றிலர் தானும் காண்கிலன். ஆனா எனக்கு இது வந்துச்சு, நான் சொல்றேன் உங்களுக்கு அப்புறம். இன்னமும் தன் பெருந்தலைமையை, என்ன அர்த்தம்? முருகனாலேயே முருகன் பெருமையை சொல்ல முடியாதுடா. அந்த மோன நிலையை எட்டிய முனிவர்களும் சொல்ல முடியாது, ஞானாதி ஞானிகளும் சொல்ல முடியாது, முருகனே சொல்ல முடியாது. முருகன் பெருமையான பார்த்துக்கப்பா, எவ்வளவு பெருமை கொண்டவன். தூமரைக்கெல்லாம் ஆதியும் அந்தமும் சொல்லும் ஓம் எனப்படும் ஓர் எழுத்தின் உண்மையை உணரான். மாமலர் பெரும் கடவுளும் மயங்கினன் என்றால் நாம் இனி சில தெரிந்தனம் என்பது நகையே. என்ன ராஜா முகமது கேட்கிறான். முருகன் புரணமந்திர அர்த்தம் சொல்றாருன்னார். யாரை பார்த்து? பிரம்மதேவனை. தெரியல, தெரியாமையே நீ இந்த படித்தல் வேலையை பார்க்குற. கொட்டி கந்தமாதனை சிறையில் அடைச்சிட்டான். சிவன் வர்றாரு, ஏப்பா சிறையில் அடைச்ச? ஓங்கார தத்துவம் கேட்குறேன், தெரியலன்ட்டு. அதான் அடைச்சிட்டேன். உனக்கு தெரியுமா? நீ சின்ன பையன், அவருக்கு தெரியுமியா? உனக்கு எதுக்கு சொல்லணும்னு அவர் சொல்லாமல் போயிருக்கலாம் இல்லையான்னாரு. சொல்லியிருக்கணும், அதான் அடைச்சேன். உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். எனக்கு சொல்லுனார் சிவன். எல்லாம் நம்ம பார்த்ததில்லை. சிவவேலி புராணம் தானே சொன்னார் முருகன். சொல்லுங்க, சும்மா சொல்லுங்கிற. சொல்லணும் ஆசிரியன், நீ மாணவன். மண்டி போடு, கை கட்டி வாய் பத்தி உட்காரு. நான் சிவன். எவனா இருந்தா என்னடா? கை கட்டி வாய் பத்தி மண்டி போடு. ஆகட்டுமாப்பா. தம்மின் தம்மக்கள் மேன்மை அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனி. தம்மின் தன்மக்கள் மேன்மை மாநிலத்து, தம்மின் தம்மக்கள் மேன்மை, தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. வள்ளுவர் பொருள். வள்ளுவனை விட சொன்னவே இருக்கேன், எவனும் சொல்லலை. அப்படியாடா சரா முருகான் உட்காந்துட்டார். மண்டி போட்டு கை கட்டி சொல்லுப்பாருனாரு. தோல்ல ஏறி உட்கார்ந்தார். படத்துல வந்து எதுக்கு உட்காந்து சொன்ன மாதிரி தோல்ல உட்காந்து காதுல சொல்றாரு. ரகசியம் இல்லையா? படத்துல எதுக்கு உட்காந்து சொன்ன மாதிரி காமிக்கிறாங்க. அன்னைக்கு ஒன்ஸ் மோர் கேட்கிறாரு சிவபெருமான், டேய் இன்னொரு முறை சொல்றா, இந்த காதலி சொல்றாப்பா. மகன் அத்தான் அருணகிரி சரியா சொல்லி வச்சார். அருணகிரி படம் சொல்லுங்க. சிவனார் மனம் குளிர
உபதேசம் இரு செவி மீது பகர் செய் குருநாதா. 2 காதலையும் சொன்னது அது அருணகிரி பதிவு பண்றார். 2 காதலையும் சொன்னா முருகேங்கிறத. அருணகிரி திருவண்ணாமலையில் அவர் ஆரம்பத்தில் பல செய்கையில் உடம்பெல்லாம் நோய் வந்துடுது. அப்புறம் சொந்த அக்காவே கையில் காசும் இல்லை ஒன்றும் இல்லை, பெண் போகம் இல்லாமல் ஒன்றால் இருக்க முடியாது, கட்டிய மனைவியை மாட்டேங்கிற அவங்ககிட்ட வர்றதுக்கு. ஆனால் உன் நிலைமை எனக்கு பரிதாபமாக தாண்டா இருக்கு தம்பி, நானும் பெண் தாண்டா, என்னை அனுபவிடாங்க. அவர் ஆதி சின்ன வயசில் அங்கே அம்மா சொல்கிறா, அருணகிரி அம்மா ஆதிக்கிட்ட, அம்மா ஆதி, அருணகிரி சாமானிய பட்டம் இல்லைம்மா, முருகன் என் கனவுல வந்து சொல்லியிருக்காமா என் பக்தேன்னு, நல்லா பார்த்துக்கம்மா. அந்த பொண்ணு சின்ன வயசுல என்ன சொல்றா தெரியுங்களா, அம்மா தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா. சரி, பாருங்க எவ்வளோ பாசம் தம்பி மேலே. இருக்கிற சொத்தெல்லாம் கரைஞ்சி போச்சு, சிக்கிட்டாரு, பெண் இன்பத்தில் சிக்கிக்கிட்டார், உடம்புலாம் நோய் வந்துருச்சு. அப்போதான் மன உடஞ்சி அக்காலே இப்படி சொல்லிட்டாளே, நம்ம இருக்கிறதா சாகிறது மேல்றான். திருவண்ணாமலை மேலே குதிக்க போறார். முருகன் காப்பாத்திரு. முருகா, 1000 காகம் கூடி இருந்தாலும் ஒரு கல்லை விட்டு எறிஞ்சா 1000 காகங்களும் பறந்துடும். முருகா என்னும் ஒரு சொல்லை விட்டு எறிந்தால், முருகா என்று ஒரு சொல் சொன்னால் உன் 1000 பாவங்களும் பறந்துடும்லா. இப்ப அடியனுக்கு என்ன உத்தரவு, ஏன் என்னை காப்பாத்தினீங்க? உன்னால் நிறைய காரியம் ஆக வேண்டியது இருக்குடா, அதான் காப்பாத்தினேன். சுவாமி எனக்கு என்ன உத்தரவு, சொல்லற சும்மாயிரு. அதை பதிவு பண்றார். சரி சரி. செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான். உனக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை. இஸ்லாமிய வேதம் அதான் சொல்லும். பிறப்பு இறப்பு இல்லாதவன் தான் இறைவன். பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை. பிறவான் இரவான் சும்மா இரு சொல்லற என்றால் அம்மா போதொன்றும் அறிந்திலேனே. முருகா எனக்கு ஒண்ணுமே தெரியலையே. தெரியும்டா. சமணம் பண்ணி உட்காராரு, மிஸ்டர் கூடியிருது. பூர்வ ஜென்ம பாக்கியம். அப்புறம் மனைவி வந்து அழுகிறாங்கலாம், அம்மா வேற இடத்துக்கு போயிட்டாரு, குடும்பம் கிடையாதுமா அவருக்கு, வீட்டுக்கு போமா. அப்படியே நிற்கிறார். அந்த யோகத்தில் இருக்க அந்த செத்த செல்லெல்லாம் புதுசாக உயிராகுது. பழைய மாதிரி அழகா இளமையா வர்றார். முருகன் காட்சி கொடுக்கிறார். அருணகிரி அப்பா முருகா ஏதாவது பேசுறா, பேச வாய் வரல முருகா, பேச வாய் வரல. திருப்புகழ் பாடுறா, அதுதாண்டா உன்னைய மறுபடியும் உண்டாக்குனேன், நல்லபடியா உயிரா உண்டாக்குனேன். இப்படி பாடுறது தெரியல முருகா. நாக்க நீட்டான்னாரு, எழுதினார். சரிகமா பதனிசா சண்முக பிரியாரா, அப்படி என்னராக பண்ணார் யாருக்கு தெரியும். முத்தை தருபத்தி திருநகையத்தி கிரை சக்தி சரவண முக்தி குருவித்து குருபர என ஓதும். முத்தை தருபத்தி திருநகையத்தி கிரை சக்தி சரவண முக்தி குருவித்து குருபர என ஓதும். ஒரு ஆசிரியர் இந்த காலத்துக்கு அப்புறம் தன் மாணவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார். இப்படி பாடியிருக்கார் பார் அருணகிரி, 8 எதுக 8 மோனையோட. இப்படி எவனாவது பாட முடியுமாடா அப்படிங்கிறார். காயல்பட்டினம் பக்கம் திருவடி கவிராயர். ஒரு மாணவன் எந்திரிக்கிறான், ஐயா நான் பாடுறேன் ஐயா, உன்னால பாட முடியுமாடா? பாட முடியும் ஐயா. பாட முடியுமா? யார் மேலடா பாட போற? அவர் முருகன் மேல பாடினாரு. நீ முஸ்லீமு, உன் பேர் காசிம், கடையில் உள்ள ஒரு காசிம், நீ பாட முடியுமாடா? யார் மேலடா பாட போறேன்? எங்க நபிகள் நாயகம் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல பாடுறேன். சரி பாடுறா. முத்தை தனுதித்து தெளிவொளி வட்டத்தமையுற்று தருமிசை முற்பட்டொரு பச்சை தளிமையில் வடிவாகி. முத்தை தனுதித்து தெளிவொளி வட்டத்தமையுற்று தருமிசை முற்பட்டொரு பச்சை தளிமையில் வடிவாகி. இதை சிலாகிச்சு
நாகூர்ல என் நண்பர் ஒருத்தர் இருக்கார், சமுதாய எழுச்சி கவிஞர் நாகூர் மு காதிரொலி. சரி சரி சரி. 20,000 பாட்டு எழுதியிருக்கிறாரு. சமீபத்தில் தமிழ் செம்மல் விருது கொடுத்தாங்க அவருக்கு. அவர் சொன்னாரு, பாய் நானும் இதே மாதிரி பாட்டு எழுதியிருக்கேன். அப்படியா, காமிங்கன்னு பார்த்து பாடினேன். ஹக்கன் அருள் பக்தன் அடைந்திட மக்கப்பதி பக்கம் நெருங்கிட அக்கம் மன சிக்கல் கலைந்திட மகிழ்வாயே. ஹக்கன இறைவன், ஏக இறைவன். ஹக்கன் அருள் பக்தன் அடைந்திட மக்கப்பதி பக்கம் நெருங்கிட. மக்கா எங்க இருக்கு? நான் கூப்பிட்டா என் பக்கத்துல வரணும். மக்கப்பதி பக்கம் நெருங்கிட அக்கம் மன சிக்கல் கலைந்திட மகிழ்வாயே. இன்னைக்கு இருக்காங்க, நமக்கு தெரியல. அப்படியா? அருணகிரி அப்படி பாடுறார். அருணகிரி பாடல ரொம்ப நெகிழ்ச்சியான பாடல இல்லைங்களா? முழுமையா பாடுங்களேன். நேரா இதை பாடுறீங்க. அடுத்து அருணகிரி மறுபடியும் தவத்துக்கு போயிடுறார். போறார், மறுபடியும் தாடி மீசையெல்லாம் முளைக்குது, முடியுமா? அந்த இயல்பான வயதுக்கு வர்றார். பல காலம் கழிச்சு முருகன் மறுபடியும் காய்ச்சிறார். அருணகிரி, முருகா முருகா முருகா, வயலூருக்கு வா அப்படிங்கிறார். வயலூர் போறாரு. இப்ப திருப்பூர் பாடுறாங்கிறார். பக்கரை விசித்திரமணி பொற்கலனை இட்ட நடை பாட ஆரம்பிக்கிறார். என் குருநாதர் வாரியார் அருணகிரி பாட்டை பாடித்தான் ஆரம்பிப்பார். அருணகிரி பாட்டை தான் பாடி முடிப்பார். உபன்யாசத்துல விநாயகர் பாட்டை பாடுவாரு, முடிஞ்சவங்க முருகன் பாட்டை பாடி முடிப்பார். அந்த ராகம் என்ன ராகம்னா நட்டபாடை பண்ணுன்னு என்னுடைய தமிழிசையில சொல்லுவாங்க. நட்டபாடை பண்ணு. இன்னைக்கு கம்பீர நாட்டையும் கர்நாடக சங்கீத இசையில சகமா நீசா சாணி பமக சா. இந்த கம்பீர நாட்டை நட்டபாடை பண். கைத்தல நீரை கண்ணி அப்பமோண்டவல் பொறி கப்பிய கரிமுகன் அடிவேணி கட்டிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பக எனவினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொருள் திரள்புய மதையானை மக்கள வயிரனை உத்தமி புதல்வனை மட்டவிழ் மலர்கொடு பணிவேனே முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனில் முற்படை எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சு ஒனுரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா திறமணிபடும் அப்புணம் அதனிடை இபமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மனமுருள் பெருமாளே முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனில் முற்படை எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சிவனுரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்து எரது கொடு சுப்பிரமணிபடும் அப்புணம் அதனிடை இபமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மனமுருள் பெருமாளே அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மனமுருள் பெருமாளே விநாயக பெருமாளே விநாயக பெருமாளே பாடிட்டு தான் ஆரம்பிப்பார். இது நம்ம கம்பீர நாட்டை ராகம். சம்பூர ராமாயணத்துல மாமா சிதம்பரம் ஜெயராமன் பாடுவார். சப்பமப மகமபமா கமபம கமக சகா சனிசா சசா சபப்பா சசா சகக மக சனிப்ப மகச கம்பீர நாட்டை. மாமா சீர்காழி பாடுவாரு. கணபதியே வருவாய் ஏழு சுரங்களில் நான் இசை பாட எங்குமே இன்பம் பொங்கியே ஓட ராகமும் பாவமும் ததும்பி கூத்தாட நான் கூத்தாட ராஜா முகமது கூத்தாட தரணியில் யாவரும் புகழ்ந்து கொண்டாட கணபதியே வருவாய் வருவாய் நல்லருள் புரிவாய். கம்பீர நாட்டை
இதைத்தான் பாடி ஆரம்பிப்பார் அருணகிரி பாட்டு. அப்புறம் என்ன பண்ணுறாரு முருகன், அருணகிரி விராலிமலை வாடாங்கிறார். அகட்டு முருகா சரி வர்றாரு. ஓகே. இப்படித்தான் இருக்கு, தாடி இப்படிதான் இருக்கு. அங்கே வந்து என்ன பண்ணுறாரு? அங்கே வர்றாரு. வரும்போது விராலிமலை திருச்சி வரைக்கும் வந்துடுறாரு. ரூட் தெரியலை, இன்னைக்கு தெரியுது. இப்படி போனோம்னா மேலூர், தும்பக்குட்டி, கருங்காலக்குடி, தோரங்குறிச்சி, இப்படி போனால் மணப்பாறை திருச்சி, இப்படி போனால் மருங்காபுரி, விராலிமலை திருச்சி. திருச்சியில் வந்து இப்படி தெற்க போன்றாங்க வந்துடுறாரு. இன்னைக்கு நான் முந்தான 30ஆம் தேதி போன 30ஆம் தேதி அங்கிட்டு தான் நாடகத்துக்கு போயிருந்தேன். சரி சரி. வேம்பனூர்ங்கிற ஊர், வேம்பனூர். முருகன் பெருமையும் சொன்னேன், விராலிமலை முருகன் பெருமை. அருணகிரி இரவு நேரம், நல்ல சரியான பனி நேரம். பார்க்குறாரு, சிங்க முடியெல்லாம் போகுது. ஒரு விதமான பயம் யாருக்கும் வரும்ல, மரண பயம் யாருக்கும் வரும். எனக்கு வராதுன்னு சொல்ல முடியாது, எவனுக்கும் வரும். பார்க்குறாரு, முருகா என்னடா அது பார்த்து தெரியலையே, நான் இப்படி போக போறேன், இருட்டா இருக்கேன். சரிபகா மதானிசா சதானிபா மகாமரீசா. கன்னடா. கோடாமல் ஆரவார அலையரி காவேரி வாருபாயும் வயல்தனிலே. கோடாமல் ஆரவார அலையரி காவேரி ஆறுபாயும் வயல்தனிலே. கோணாடு சூழ் விராலி மலையுரை பெருமாளே, பெருமாளே விராலி மலையுரை பெருமாளே, விராலி மலையுரை பெருமாளே முருகா. முடிஞ்ச வந்துடுறேன். யார் யாரு ஐயா, நீங்க யாரியா, எங்க இருக்கீங்க தெரியலையா ஐயா, என் பக்கத்துல வாங்க ஐயா. நான் ஏன் உன் பக்கத்துல வரணும், நீ என் பக்கத்துல வா ஐயா. சத்தம் மட்டும் கேட்குது, எங்க இருக்கீங்க தெரியல ஐயா, இங்க வாயா, பின்னாடி வாயா. ஒரு வெளிச்சம் அடிக்குது, இப்படி கால் மேல கால் போட்டு ஒரு வில்ல பிடிச்சி நிற்கிறார், வேட ரூபத்தில் வேடன். ஐயா இந்த காட்டு வேடன் போல இருக்கு. யாரு? அருணகிரி. அவனும் வேடன் தான், முருகனை நினைச்சு சொல்றார். அவனும் வேடன் தான். அவன் யாரியா வேடன், எனக்கு எதிரியா? இல்ல இல்ல, எங்க அப்பனை சொன்னேன். எங்கேயா போற? ஐயா விராலிமலை போகணும். நானும் அங்கே தான் போறேன். ரொம்ப நல்லதா போச்சு, பேசிக்கிட்டே போலாம் வாங்க. அப்படி இரவுல வர பேசிட்டே வர்றாங்களா. அதிகாலை ஆக போகுது, சூரியன் உதயமாகுது. சாமி விராலிமலை எங்கன்னு கேட்டேல்ல, அந்த அம்புல காட்டுறார். போயிட்டு வா சாமி. முருகா முருகா ரொம்ப நன்றி ஐயாங்கிறார். வந்தது காணோம். அப்படி கூப்பிட்டு வந்த பெருமை இருக்கு. வந்து அட்டமா சித்து அங்கேதான் கிடைக்குது. அவருக்கு மட்டும்தான் கிடைக்குது, தாய்மான சுவாமிக்கு அங்கேதான் கிடைச்சது. அதாவது என்ன சொல்றேன் அப்படின்னா, ஐயா அருணகிரி யாரு பாடும்போதெல்லாம் சிவன் மகனே, சிவன் மகனே, சக்தி மகனே, திருமால் மருமகனே, கணபதி தம்பியன்னு நான் பாடுவார். கடைசியில் எல்லாம் மறைஞ்சிடும். உள் கடந்து 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 போக போக உருவம் அத்து போயிருங்க. அருவமாயிருது. அதாவது உருவநிலை, உருவநிலை, அரூபநிலை, 3ஆம் இடம் அங்கே வந்துடும். எல்லாருக்கும் அதுதான். அது பட்டவர்த்தனமா சொல்றாரு. யார் சொல்றாரு? தாய்மான சாமி சொல்றாரு. சரி, அவர் அப்புறம் பேசுவோம்.